ஒரு குடும்பத்தின் அடித்தளம் அன்பும் புரிதலும் தான். கணவன் மனைவி என்ற உறவு இரு மரங்கள் போலவே ஒவ்வொரு நாளும் வேர்களை ஆழமாக கட்டிக்கொள்ள வேண்டும். சண்டைகள் என்பது வாழ்வின் ஒரு சிறிய அத்தியாயம் மட்டும்தான். ஆனால் அதை சமாதானமாக உரையாடலால் முடிவுக்கு கொண்டு வரும்போது அந்த உறவு ஒரு புத்திரையின் மீது எழுதப்படும் கவிதை போல உன்னதமடையும். ஒரு மனைவி கணவனின் உணர்வுகளை புரிந்து கொண்டு பேசும்போது அவர் உள்ளத்தில் அமைதி பிறக்கிறது. அதேபோல் ஒரு கணவன் மனைவியின் மனசாட்சியை கவனிக்கும் போது அந்த வீடு ஒரு கோயிலாக மாறுகிறது. சண்டை வரக்கூடாது என்பது இல்லை, ஆனால் அந்த சண்டைக்கு பதிலாக மதிப்பும் உரையாடலும் வர வேண்டும். உங்களின் வார்த்தைகள் போருக்கான ஆயுதம் அல்ல, நிம்மதிக்கான தூண்களாக இருக்க வேண்டும். அன்பும் பொறுமையும் இருந்தாலே எந்த உறவையும் அழிக்க முடியாது. ஏனெனில் உண்மையான காதல் சண்டையால் சிதறும் உறவல்ல, புரிதலால் செழிக்கும் உறவாக இருக்க வேண்டும். சண்டை என்பது ஒரு உறவின் முடிவை அறிவிப்பதற்கான தருணம் அல்ல, மாறாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வாய்ப்பு. கணவன் மனைவி இடையே ஏற்படும் மன வருத்தங்களை வார்த்தைகள் மூலம் தீர்த்து கொள்ளாத போது அது மனதுக்குள் அடிக்கடி கிளம்பும் புயலாக மாறும். உறவில் உண்மையான அன்பும் நேர்மையான உரையாடலும் இருந்தால் சண்டைகளே உறவை இன்னும் வலிமைப்படுத்தும். ஒருவருக்கொருவர் பேசும் போதெல்லாம் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும், பதிலடி கொடுக்கல்ல. ஏனெனில் ஒருவர் வெல்லும் போது உறவு தோல்வி அடைகிறது. ஆனால் இருவரும் தாழ்ந்து சிந்திக்கும் போதுதான் நிம்மதியும் வெற்றியும் உருவாகிறது. உணர்வுகள் ஓர் ஆழமான நதி போல. ஒரு முறை வெள்ளம் வந்தால் அதை அடக்க இயலாது. கணவன் மனைவிக்குள் ஏற்படும் சின்ன சின்ன வாக்குவாதங்களை சரியாக கையாளாமல் விட்டால் அது ஒரு பெரிய மதிக்குறைவாக மாறும். ஒருவருக்கு ஒருவர் நேரம் கொடுத்து பேசும் பழக்கத்தை உருவாக்குங்கள். சண்டைகளை தவிர்க்கும் முதல் படி பேசாமல் இருப்பது அல்ல, பேசும்போது சிந்தித்து பேசுவதே. அன்போடு பேசப்படும் ஒரு வார்த்தை கோபத்தால் சொல்லப்படும் 1000 வார்த்தைகளுக்கும் மேலானது. உணர்வுகளை தாங்கிக் கொள்வதற்கான சகிப்புத்தன்மை இல்லாமல் எந்த உறவுமே நீடிக்காது. நிம்மதி என்றது ஒருவரை மாற்றுவதில் இல்லை, புரிந்து கொள்வதில்தான். ஒரு உறவில் பெருமைதான் பேச வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டால் அங்கே ஏற்கனவே அன்பு தோல்வியடைந்து விடுகிறது. கணவன் மனைவி என்ற பந்தம் ஆணவத்தின் மேல் அல்ல, அன்பின் அடிப்படையில் இருக்க வேண்டும். சண்டையின் போது யார் தவறு செய்தார் என்பதை வாதிடுவது முக்கியமல்ல, அந்த உறவை எப்படி மீட்டுக் கொள்வது என்பதே முக்கியம். குறைகளை சொல்லும் போது அதில் மறைந்திருக்கும் நல்லதையும் பாருங்கள். அப்படி செய்தால்தான் வீடு ஒரு சிறு பரதராஜ கோயிலாக மாறும். அங்கே சண்டைகள் வரலாம், ஆனால் நிம்மதியும் சகிப்பும் தவறாமல் இருக்கும். அன்புள்ள உறவுகள் சண்டையால் அழியாது, உணர்வுகளால் மீண்டும் பூத்து பருகும். வாழ்க்கையின் உண்மை சக்தி உறவுகளில் தான் நமக்கு தெரிகிறது. கணவன் மனைவி என்ற உறவு இரு இதயங்கள் இணையும் ஒரு புனிதமான பயணம். இதில் சண்டைகள் வரும், வாதங்கள் வரும், ஆனால் அவை அனைத்தும் உணர்வுகளின் வெடிப்புகள் மட்டுமே. உண்மையான நேசம் சண்டையில் இல்லை, அதற்கு பிறகு நீங்கள் காட்டும் பொறுமையிலும் புரிந்து கொள்ளுதலிலும் தான் இருக்கிறது. ஒரு நாளைக்கு கோபம் வந்துவிட்டது என்றால் அந்த நாளை அமைதியாக செறிவாக வைக்க பழகுங்கள். வார்த்தைகள் கொந்தளிக்கும் போது மௌனம் ஒரு மருந்தாக இருக்கும். உணர்வுகள் மேல் வரும் துயரத்தை தவிர்க்க மற்றவன் பார்வையிலும் நாம் ஒரு தடவையாவது நம்மை நினைத்து பார்க்க வேண்டும். உங்கள் கணவர் அல்லது மனைவி தவறாக பேசுகிறாரா? உங்கள் பதிலான புன்னகை அவரை மாற செய்யும். உறவில் வெற்றி பெற்றவர்கள் பெரியவர்கள் அல்ல, பொறுமை கொண்டு புரிந்து கொண்டு அதே காதலை தொடர்ந்து பராமரிக்கிறவர்கள்தான். கடைசியாக நினைவில் வையுங்கள், உங்கள் சண்டை ஒரு நாளை சோகமாகலாம், ஆனால் உங்கள் நேசம் ஆயுளதோர் ஒளியாகும். உலகத்தில் எதுவும் நிலைத்திருக்காது, ஆனால் உண்மையான அன்பும் புரிந்து கொள்ளும் உறவும் தான் காலத்தை கடந்தும் நிலைத்திருக்கக்கூடும். கணவன் மனைவி இடையே சண்டை என்பது தவிர்க்க முடியாதது. ஆனால் அந்த சண்டையை எப்படி பார்த்து எப்படி சமாளிக்கிறோம் என்பதே உறவின் வலிமையை தீர்மானிக்கிறது. உங்கள் வாழ்க்கை துணை தவறாக நடந்து கொண்டால் அதற்கு பதில் கொடுக்க கடுமையான வார்த்தைகள் தேவையில்லை. உணர்ச்சிகரமான மென்மையான மௌனமும் ஒரு பதில்தான். ஒருவரை மாற்ற வேண்டும் என்றால் முதலில் நம்மிடம் பொறுமை வளர வேண்டும். உண்மை அன்பு என்னவென்றால் வாதத்தை வெல்லும் திறமை அல்ல, அங்கே மறைந்திருக்கும் உறவின் நலனுக்காக நம்மை கலைத்து அமைதியாக இருப்பதுதான். வாழ்க்கையை வெற்றியாக மாற்றிக்கொள்ள விரும்புகிறீர்களா? அப்படியென்றால் உங்கள் உறவில் சந்தோஷத்தை வளர்த்திடுங்கள். அப்போது உங்கள் வீட்டே சும்மா இல்லாமல் சுவாசிக்கும் சாந்தி நிறைந்த ஆலயமாகிவிடும். சண்டைகள் எல்லோருக்கும் நேரிடும், ஆனால் அந்த சண்டைகளின் பின்னாலும் நம்முடைய நேசம் குறையாமல் இருப்பதுதான் உண்மையான காதலின் அறிகுறி. கணவன் மனைவி என்ற உறவு 2 புயல்களை சமன் செய்வது போன்றது. ஒருவருக்கு கோபம் வரும்போது மற்றொருவர் அமைதியாக இருக்க வேண்டும். ஒருவர் தவறாக பேசும்போது மற்றொருவர் உணர்வோடு கேட்டுக்கொள்ள வேண்டும். இந்த சமநிலைதான் ஒரு உறவை காத்துவிடும்.
உண்மை காதல் என்பதெல்லாம் சினிமா டயலாக்களில் மட்டுமில்லை, உங்கள் வீட்டு சமையலறையிலும் உங்கள் மாறிக்கொள்ளும் மனப்பான்மையிலும் தான் இருக்கிறது. இன்று சண்டை என்றால் நாளை சந்தோஷமாக இருப்பது உறவின் தன்மை. சண்டையை தாண்டி கூடிக்கொள்ளும் மனது இருக்கட்டும். அப்படி இருந்தால் அந்த உறவு காலமெல்லாம் நிலைத்து நின்று அடுத்த தலைமுறைக்கும் பாசத்தின் எடுத்துக்காட்டு ஆகும். உறவுகளில் சந்தோஷம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் வெறும் ஆசைகள் மட்டும் போதாது. அன்பும் பொறுமையும் புரிந்து கொள்ளும் மனப்பான்மையும் அவசியம். கணவன் மனைவிக்கிடையே சண்டை வந்துவிட்டது என்றால் அது உறவின் முடிவாக கருத வேண்டாம். அது ஒரு புதிய தொடக்கத்தின் சோதனை மட்டுமே. ஒருவரின் கோபம் ஒரு நொடிக்கானது. ஆனால் அந்த கோபத்தை வென்றுவிடும் மற்றொருவரின் அமைதி ஆயுளதோர பாசத்தை உருவாக்கும். வாழ்க்கையில் உண்மையான வெற்றி என்பது பணத்தில் இல்லை. 2 இதயங்கள் ஒரே துடிப்பில் இருக்கும் போதுதான் உண்மையான வளம் என்று சொல்லலாம். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் எதிரியாக இருக்க வேண்டியதில்லை. நண்பராக, துணையாக, ஆதரவாளராக, உறவாக, ஒரே நிழலாக இருப்பதுதான் வாழ்வின் பொருள். உங்களுக்குள் சண்டை வந்தால் அதை தீர்க்க வார்த்தைகளை தவிர நேசத்தை செலுத்துங்கள். அதுவே பசுமை தரும் மழையாக மாறும். உறவில் சண்டை என்பது தவறு அல்ல. ஆனால் அந்த சண்டையால் உறவை விட்டுவிட்டு செல்லும் மனப்பான்மைதான் தவறு. வாழ்க்கை என்பது விறுவிறுப்பான பயணம். அதில் சலனங்கள், குழப்பங்கள், கோபம் எல்லாம் இயற்கையானவை. கணவன் மனைவி இடையே வரும் சண்டைகள் உறவை சோதிக்கின்றன, அழிக்காமல். அந்த சோதனையை கடந்து செல்லும் காதல்தான் உண்மையான காதல். ஒரு நாள் கோபம் வந்தால் அந்த நாளில் ஒருவராவது மௌனமாக இருக்க பழகட்டும். ஒருவரின் குறைகளை வெளிப்படுத்தும் முன் அவருடைய நல்லதையும் பாராட்ட பழகுங்கள். வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் உங்கள் துணையின் பக்கத்தில் இருப்பது மட்டுமல்ல, அவரை புரிந்து கொண்டு நிலைத்த உறவை கட்டி எழுப்புவதுதான் மிகப்பெரிய சாதனை. உங்கள் குடும்பம் அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் உங்கள் வார்த்தைகளில் பாசமும் உங்கள் பார்வையில் புரிதலும் இருக்கட்டும். ஒரு உறவின் வலிமை சிரிப்புகளில் இல்லை. சண்டைகள் வந்த போதும் அந்த உறவை கைவிடாமல் சமாளிக்க தயாராக இருக்கும் மனதில் இருக்கிறது. கணவன் மனைவி உறவு என்பது ஒவ்வொரு நாளும் பராமரிக்க வேண்டிய ஒரு பூங்கா போல. சண்டை வந்துவிட்டது என்றால் அதில் குற்றம் வைக்க விடாமல் உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதே அன்பின் அடையாளம். உறவின் அழகு என்றால் நீ என் பக்கம் இல்லை என்று கூறுவதில் இல்லை, நீ கோபத்தில் இருந்தாலும் நான் உன் பக்கம்தான் இருக்கிறேன் என்று சொல்வதில்தான். வாழ்க்கையின் சிறந்த சில நிமிடங்கள் சண்டைக்கு பிறகு வரும் சமாதானத்தில் இருக்கிறது. உங்கள் அன்பு ஒரு நாள் கோபத்தில் சிதையக்கூடாது. அது எப்போதும் சிரித்துக்கொண்டே பரவி கொண்டிருக்கட்டும். கணவன் மனைவி உறவின் அழகு ஒருபோதும் சண்டைகள் இல்லாததில்ல. சண்டைகளுக்கு பிறகும் உறவின் மீதான நம்பிக்கையை தொலைக்காமல் ஒருவருக்கொருவர் பக்கமாக இருப்பதில் தான் இருக்கிறது. நீங்கள் கோபத்தில் இருக்கலாம், ஆனால் அப்போது பேசும் வார்த்தைகள் ஒரு வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் திறன் கொண்டவை. சண்டையின் வேளையில் ஒரே ஒரு மன்னிக்கவும் என்ற வார்த்தை உங்கள் உறவை மீண்டும் புனிதமாக மாற்றக்கூடியது. இந்த வாழ்க்கை ஒரே ஒரு தடவை மட்டுமே. இதில் சின்ன சின்ன கோபங்களால் பெரிய உறவுகளை தொலைத்து விடாதீர்கள். உங்கள் துணையின் தவறை நீங்களே கவர்ந்து சிரிக்க கற்றுக்கொண்டால் வாழ்க்கை அழகாக மலரும். நம் உறவுகளை அழிக்க சண்டை வருவதில்லை. அந்த சண்டையை எப்படி சமாளிக்கிறோம் என்பதே உறவை காப்பதற்கும் அழிக்கிறதற்கும் இடையே உள்ள எல்லையை நிர்ணயிக்கிறது. சண்டை என்பது ஒரு சிறிய இமையொழுக்கம் போல இருக்கலாம், ஆனால் அதற்கு பிறகு வரும் அமைதியும் இருவரின் மனசும் மீண்டும் ஒன்று சேர்வதுதான் அந்த உறவின் உண்மையான நேசத்தை காட்டும். கணவன் மனைவி உறவிலே இருவரும் ஒரே நேரத்தில் கோபப்பட்டு விட்டால் அந்த உறவு எப்போதும் சிதறும் அபாயத்தில் இருக்கும். ஆனால் ஒருவர் அமைதியாக இருந்தால் அந்த உறவு நிச்சயம் வெல்லும். ஒவ்வொரு முறையும் சண்டையால் விலகி போகாமல் நாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணும் மனம்தான் பாசத்தின் அடையாளம். உங்கள் உறவுக்கு பெரிய செலவுகள், பரிசுகள் தேவையில்லை. அங்கே ஒரு அன்பான பார்வை, ஒரு நம்பிக்கையான சொல், ஒரு நேர்மையான மன்னிப்பு போதுமானது. உங்கள் சண்டைகள் காயமாகாமல் பாடமாக மாறட்டும். அப்படி மாறும்போது உங்கள் குடும்பம் திடமாய் நிற்கும் கோபுரமாக மாறும். உறவில் சண்டை என்பது மழை போல. சில நேரங்களில் அது கொஞ்சம் கடுமையாக இருக்கும், ஆனால் அதற்கு பிறகு வரும் சந்தோஷம் பசுமையாக மலரச் செய்யும். கணவன் மனைவி உறவினில் சண்டை தவிர்க்க முடியாது. ஆனால் அந்த சண்டையை காதலால் மென்மைப்படுத்தக்கூடிய உங்களின் முயற்சியால் உங்கள் உறவு அழிவை சந்திக்காது. ஒருவரின் தவறை கூறும்போது அந்த வார்த்தை ரணமாக அல்ல, வழிகாட்டியாக இருக்க வேண்டும். குடும்பம் என்பது நீ எனக்கு என்ன கொடுக்கிறாய் என்ற கேள்வி அல்ல, நாம் ஒன்றாக எப்படி இழுபறி இல்லாமல் வாழலாம் என்பதற்கான முயற்சி. உங்கள் உறவுக்கு அடித்தளமிட வேண்டும் என்றால் அங்கே புரிதலும் பொறுமையும் பாசமும் நிரம்ப இருக்க வேண்டும். சண்டை வந்துவிட்டதா? அதனை முடிவாக்காதீர்கள். அதனை புது தொடக்கமாக மாற்றுங்கள்.